வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. தொடர் மர்ம கொலைகளின் பகுதி 5. இதுதான் இந்த கதையின் நிறைவு பகுதி. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்கு போகலாம். அஜித் போலீஸ் அதிகாரிகள் கூறிய இடத்திற்கு சென்றார். அவர்கள் அஜித்தை பார்த்து, வாருங்கள் தம்பி, இங்கே வந்து இந்த ஒளிப்பதிவை சற்று பாருங்கள். உங்களுக்கு சில உண்மைகள் புரியும் என கூறினார்கள். அதில் கண்மணியின் வீட்டில் அவர்களுக்கே அறியாமல் பதிவான வீடியோ. அந்த வீடியோ பதிவில் 2 சிறுமிகள் இருந்தார்கள். அதில் மூத்தவள் மோனி, இளையவள் பிரியா. மோனி பிரியாவை அழைத்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் அமர வைத்து பிரியாவின் கையில் தீக்காயத்தை ஏற்படுத்துகிறாள். அதன் பிறகு ஒரு மிட்டாயையும் கொடுத்து சரியாகிவிடும் என கூறுகிறாள். இதன் பிறகு பிரியா மூச்சு விட முடியாமல் அவதிப்படுகிறாள். இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறாள். இதனை கவனித்த தாய் பொறுமையை இழந்து மோனியை அடிக்க மோனி மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாள். தாய் கண்மணியும் கோபத்தில் மோனியை பார்த்து, இப்படியே இரு, அப்போதுதான் உனக்கு புத்தி வரும் என கூறி பிரியாவை அழைத்து கொண்டு வைத்தியசாலைக்கு சென்று விடுகிறாள். மோனிக்கு ஆஸ்துமா பிரச்சனை ஏற்கனவே இருப்பதால் அவள் வீட்டிலே மூச்சு விட தடுமாறி மரணம் அடைகிறாள். இதனை எல்லாம் பார்த்த அஜித்திற்கு அனைத்தும் தெளிவானது. இங்கு நடக்கும் மர்ம கொலைகள் அனைத்திற்கும் கண்மணி காரணம் இல்லை, மோனிதான் என உணர்ந்தாள். மோனியின் முதல் கொலை அவளின் தாய் கண்மணி. அதன் பிறகு அஜித்தின் தங்கை, அவளது நண்பி மீனா, இப்படியே தொலைபேசியை வைத்து கொலைகளை செய்துள்ளார். அந்த வீடியோவில் பிரியாவை துன்புறுத்திவிட்டு அவளிடம் வித்தியாசமான மிட்டாய் கொடுப்பது போல இன்றும் கொலைகளை செய்துவிட்டு இறந்தவர்கள் வாயிலும் மிட்டாயை இட்டு வந்துள்ளார். இப்போது பிரியாவின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என உணர்ந்த அஜித் வீட்டிற்கு சென்றான். ஆனால் காலம் கடந்ததால் பிரியாவை காப்பாற்ற முடியவில்லை. ஆம், அஜித் வருவதற்குள் பிரியாவின் உயிர் பிரிந்திருந்தது. பிரியாவின் தலை, உடல் 2 துண்டாக கிடந்தது. அவளது வாயிலும் அதே மிட்டாய் இருந்தது. அதனை பார்த்து வருந்தினான். எவ்வளவு முயற்சி செய்தும் பிரியாவை காப்பாற்ற முடியவில்லையே என வருத்தப்பட்டான். ஆனால் இந்த தொடர் கொலைகளுக்கு முடிவு கட்ட எண்ணிய அஜித் தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொண்டு மரணம் அடைந்து மோனி இறந்த இடத்திற்கு சென்று மூச்சு விட முடியாமல் தவித்த மோனிக்கு மருந்தை கொடுத்து மோனிக்கு முக்தி கொடுத்தான் அஜித். இவ்வாறு தொடர் மர்ம கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். இப்போது அந்த நகரமே நார்மல் நிலைக்கு திரும்பியது. இத்துடன் தொடர்கொள் மர்ம கொலைகளும் முடிந்தது. வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. டிப்ஸ் சொல்லாம விட்டுட்டேன், இப்ப சொல்றேன். சில அந்த குழந்தைங்களுக்கு முடி வளரவே வளராது, ஹீட்னால இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெய் லைட்டாக சேர்த்து டெய்லி தடுங்க. கண்டிப்பாக ஹீட் குறைஞ்சி முடி வளரும். ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இதோ நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் நியூ ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.